அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் ஜனவரி 30, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ் நாள் குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி. இன்று உத்திராயணம். கிழமை வியாழக்கிழமை. சந்திர தரிசனம் கரிநாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11:30 முதல் நண்பகல் 12 வரை மற்றும் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. குளிகை காலை 9 முதல் காலை 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6:36. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் அதிகாலை 3 முதல் அதிகாலை 4:30 வரை. திதி இன்று மாலை 6:06 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் நாமயோகம் இன்று இரவு 8:11 வரை வேதிபாதம், பின்பு வரியான். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். கரணம் இன்று காலை 6:44 வரை கிமிஸ்து கிணம், பின்பு மாலை 6:06 வரை பவம், பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வது ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படும். இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆற்றல் வரும். உங்கள் முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும். இது உங்கள் இலக்குகளை அடைய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க உதவும். பணியிடத்தில் புதிய சாத்தியங்கள் திறக்கப்படும் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகள் பலப்படுத்தப்படும். தனிப்பட்ட உறவுகளில் தொடர்பு இல்லாததை சமாளிக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படையாக பேசுங்கள். இது உங்கள் உறவை இன்னும் வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் கவனம் செலுத்த வேண்டும். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு மூலம் உங்கள் ஆற்றலை பராமரிக்கலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள். தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள். குடும்ப பொறுப்புகள் கூடும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். யாராவது உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம். கவனமாக இருக்கவும். வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றியும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாட்களில் உங்களுடைய சில நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் மற்றும் நீங்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். இருப்பினும் இந்த நேரத்தில் மது, பிடி போன்ற போதைப் பொருட்கள் சேவை செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. உங்கள் துணையின் சோம்பேறித்தனத்தால் இன்று உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதப்படும். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்வாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தன்னிச்சை, செயல் நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்ததற்காக போராடுவது அவர்களின் மனதில் இயற்கையாகவே வளர்க்கப்படுகிறது.
அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். சிலர் டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் உள்ள பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: பெண்களுக்கு வெள்ளை ஆடைகளை நன்கொடையாக வழங்குவது பொருளாதார நிலைமையை வலுப்படுத்தும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. உறவினர்கள் ஆதரித்து பேசுவர். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க பழகவும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். உற்சாகமான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சாதகமான நாள். உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறத் தொடங்குவீர்கள். நிதி நிலையில் முன்னேற்றம் சாத்தியமாகும். மேலும் பழைய முதலீட்டு திட்டம் வெற்றிகரமாக முடியும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் சிறந்த உறவை வளர்த்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமநிலையை பராமரிக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது நேரம் செலவிடுவது உங்கள் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு மன அமைதியை தரும் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை உங்கள் சமரசமற்ற தன்மையின் அடையாளங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை வைத்திருங்கள். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது. ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வரவுள்ளதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். முந்தைய நாட்களின் கடின உழைப்புகளுக்கு பலன்கள் கிடைக்கும். மாலையில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். இன்று புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாம். இன்று உங்கள் நிரம்பிய கால அட்டவணையில் இருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியும். ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார்கள் மற்றும் இயற்கையில் பூமிக்கு கீழே இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை மற்றும் பல துறைகளில் போட்டியிட்டு நம்பர் 1 அல்லது வெற்றியாளர் ஆவதற்கு முயற்சி செய்வர். நடைமுறை சிந்தனை, மனச்சமநிலை, ஸ்திரத்தன்மை, உண்மை, பெருந்தன்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே செல்கிறார்கள். பொதுவாக இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி மற்றவர்களால் தூண்டப்பட வேண்டும்.
தந்திரமான வார்த்தைகளால் மற்றவர்களை கவரும் வகையில் அவர்கள் அழகாகவும் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிக்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கவும், போட்டிகளில் வெற்றி பெறும் சூழ்நிலையை விட முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கருணை மூலம் சில பகுதிகளில் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன மற்றும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புகிறது. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து மற்றவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் அவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும் மற்றும் சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகலாம். நல்ல ஆரோக்கியத்தை பேணினால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் 80 ஆண்டுகள் வரை வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இவர்களால் பல நேரங்களில் சாதிக்கப்படுகின்றன. பயணங்களால் புதிய வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கும். நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் தானாக இந்த மக்களுக்கு உறவினர்களின் ஆதரவுடன் ஆசீர்வதிக்கப்படும். சிறந்த சாதனைகளுக்காக தனிப்பட்ட கலைஞர்கள் ஒன்று அல்லது பல துறைகளில் விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. ஏனெனில் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். அது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதில் மார்க்கெட் செய்யும் பெரிய வாய் பேசுபவர்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, பாலிய நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். பண தேவைகள் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிவரும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். சிலருக்கு திடீர் பயணத்தின் காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். பணிகளை சக ஊழியர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகத்துடன் எந்த சவாலையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக உள்ளீர்கள். இன்று நீங்கள் மனதளவில் சுறுசுறுப்பாக இருக்க வாய்ப்புள்ளது. இது புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்களுடன் முன்னேற உங்களுக்கு உதவும். வணிகத்துறையில் உங்கள் கடின உழைப்பு தெரியும். மேலும் உங்கள் சக ஊழியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஒரு புதிய திட்டத்தில் பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இது உங்கள் படைப்பாற்றலை வெளிக்கொணர உங்களை அனுமதிக்கும். தனிப்பட்ட உறவுகளில் தகவல் தொடர்புகளை நிறுவுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். நெருங்கிய ஒருவரிடம் வெளிப்படையாக பேசுங்கள். இது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் நேர்மறையான அனுபவங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது. ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வரவுள்ளதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும். முந்தைய நாட்களின் கடின உழைப்புகளுக்கு பலன்கள் கிடைக்கும். மாலையில் மூவி, தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். இன்று புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாம். இன்று உங்கள் நிரம்பிய கால அட்டவணையிலிருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்க முடியும். ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையும். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். அமைதியான மற்றும் இயல்பான இயல்பு மற்றும் சராசரிக்கு மேல் செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே செல்ல ராக்கெட் போல சுடுகிறது. பல பிரபலங்கள் இந்த ராசியில் பிறக்க வாய்ப்புள்ளது. அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர்.
ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு என்பது குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்கள் தவறாமல் வெகுமதி பெறுகிறார்கள். இந்த ராசியின் கீழ் பலர் சிவில் சர்வீஸ், உயர் பதவி அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உள்ளனர். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த நஷ்டமும் இல்லாமல் முடிவடைகிறது மற்றும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி பல வேலை வணிகத்தை செய்ய முடியும். ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றிலிருந்து பல மாஸ்டர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலும் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்பை ஏற்படுத்தாது மற்றும் சூழலை வாழ வைக்கும். சில நேரங்களில் இரட்டை எண்ணம் கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் சிறந்தவர்கள் மற்றும் தேவையான விஷயங்களை சிறப்பாக கொடுக்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 வயது வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. ஏற்ற தாழ்வுகள் சில சமயங்களில் உடல்நலக்குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனிப்பு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் கடினமாக உழைத்து காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதால் வாழ்வில் தொடர்ந்து செல்வச் செழிப்பு இருக்கும். பலர் பிரபல எழுத்தாளர்களாகி சரித்திரம் படைக்கிறார்கள். இரட்டை எண்ணம் கொண்ட முடிவுகளை பொது அறிவு மூலம் சமாளிக்க முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும். சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் நிறைய அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் எச்சரிக்கையுடன் பேசுவது அவசியம். கடக ராசி அன்பர்களே, ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். எல்லோரிடமும் சகஜமாக பேசி பழகவும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். மகிழ்ச்சி தரும் நாள். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்கிவிடுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். பள்ளி, கல்லூரி கால நண்பர்களைச் சந்தித்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இன்று கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு நாள். நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி ரீதியாக உணர்திறன் உடையவராக உணரலாம், ஆனால் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்து உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். உங்கள் வாழ்க்கை இன்று சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடும், ஆனால் பொறுமை மற்றும் படைப்பாற்றல் மூலம் நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம். தகவல் தொடர்பு அடிப்படையில் கவனமாக இருங்கள். குறிப்பாக பணியிடத்தில் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும். உங்கள் உடல்நிலை சாதாரணமாக இருக்கும், ஆனால் உங்கள் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். சமயோசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். குடும்ப விவகாரம் மகிழ்வாகவும் ஸ்மூத்தாகவும் இல்லை. இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை உங்கள் பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள், ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளைப் பற்றி உங்களுக்குச் சொல்வார்கள், மேலும் உங்களை மேலும் வருத்தப்படுவார்கள்.
நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும். ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சினை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்துவிடுவீர்கள். குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்பங்கள் புகார் கூறினால் அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும். ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால் இது நடக்காது. உங்கள் துணையுடன் காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் மாலையில் சமாதானம் ஆகி விடுவீர்கள். அதிர்ஷ்டசாலிகளும் கருணையும் சேர்ந்து அதிக கட்டளை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ராக்கர்ஸ். கடக ராசிக்காரர்களால் செய் அல்லது இறக்கும் விஷயங்களை எளிதாகச் சமாளிப்பார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கை இன்பம் மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடனான வாழ்க்கையில் சூரியன் மற்றும் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடிப்படையில் கடக ராசியின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர் பவர்களுடன் கூடிய சூப்பர்மேன் போல மிக அதிகமாக இருக்கும். மக்கள் தங்கள் வாழ்க்கையை அரசு துறைகள், காவல், இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகம் ஆகியவற்றில் அமைத்துக் கொள்கின்றனர். லட்சக்கணக்கான மக்கள் எஜமானராக பின்தொடரும் இந்த ராசியின் கீழ் பலர் தலைவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் எளிதில் சமநிலையில் இருப்பதோடு அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். வலுவான தெய்வீக கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகளாக இருப்பார்கள். தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் எதிரிகள் மன்னிக்கப்படுகிறார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்தில் தவறில்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை அடைகிறது. அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் மிகுதியும் எளிதில் வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபல எழுத்தாளர் ஆக. அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் ஆல் ரவுண்டர் தரம் உள்ளது. அதிசயமாக இவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பாததால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நடுநிலை வகிக்கின்றனர். பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் போக்கு, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசியினரின் நல்ல குணங்கள். எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது கிரக நிலை எப்படி இருந்தாலும் பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு, கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் ரூபி, மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: எந்தவொரு வயதான பெண்ணின் காலையும் தொடர்ச்சியாக 108 நாட்கள் தொடுவது குடும்ப மகிழ்ச்சிக்கு நன்மை பயக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். எதிலும் பெருமையாக இருந்து காரியம் சாதிக்கவும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும். தொழில், வியாபாரம் செழிப்படையும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் நாளாக இருக்கும். துணிச்சலாக முடிவெடுப்பீர்கள், அதனால் நன்மையே ஏற்படும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலக பணிகளை உற்சாகமாக முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு முக்கியமான நாள். இன்று நீங்கள் முழு ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். உங்கள் வசீகரத்தின் மந்திரம் எல்லா இடங்களிலும் பரவும். மேலும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். தொழில்முறை ரீதியாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகளில் நல்ல இணக்கம் இருக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். இன்று நீங்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும். இது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவில் கவனம் செலுத்துங்கள். ஒட்டுமொத்தமாக இன்று உங்களுக்கு நேர்மறையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 14. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். சின்ன விஷயங்கள் மனவில் கவலையை ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். பணம் உங்களுக்கு முக்கியம், ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சகோதரர் ஆதரவாக இருப்பார். இலையுதிர்காலத்தில் மரத்திலிருந்து விழும் இலையை போன்றது உங்களின் காதல் வாழ்க்கை. உங்கள் வேலையில் இன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார். உங்கள் துணை உங்கள் திட்டம் அல்லது ப்ராஜெக்டை பாதிப்படைய செய்யலாம். பொறுமை இழக்காதீர்கள். போர் மற்றும் அமைதி. கோபமாக இருந்தால் போர் போலவும் ஆதரவாக இருந்தால் அமைதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள். இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். மகரம் மற்றும் கடகம் தவிர யார் எதிர்த்தாலும் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எல்லாவற்றிலும் திடீரென எழுச்சி அல்லது வீழ்ச்சி ஏற்படுகிறது. அங்கு எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும். தன்னைவிட மற்றவர்கள் அதிக பலன் அடைவார்கள், ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்காக குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி, வெற்றி, விளையாட்டு, தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டலாம். முக்கிய சாதனைகள் செய்யப்படுகின்றன. மகிழ்ச்சியின் பரதீஸ் நிலை அடைய முடியும். வலுவான, கடுமையான, தைரியமான, இயற்கையில் கட்டளையிடும் வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, ஆற்றல் மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறை. முக்கிய உடல்நல பிரச்சினைகள் சில நேரங்களில் பாதிக்கலாம். சரியான நேரத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்பட்டால் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் அவர்கள் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய தொழில், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமாக உள்ளன. சூரியன் ஒளிரும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஊகங்கள் பல சமயங்களில் லாபத்தை தருவதுடன் பகையையும் உருவாக்குகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராக மாறுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெஸ்ஸோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர், மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம். கருப்பு வண்ண ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துவது காதல் விவகாரங்களை மேம்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, குடும்ப அடிப்படை வசதிகள் பெருகும். அடுத்தவரின் கருத்துக்கு செவி சாய்க்க வேண்டாம். புதிய முயற்சிகளில் இருந்த தடை விலகும். தொழில், வியாபாரம் செழிப்படையும். மகிழ்ச்சியான நாள். குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள். உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும். அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று உங்களுக்கு நேர்மறையான நாள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள், ஏனெனில் அது சரியான முடிவுகளை எடுக்க உதவும். வேலையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், ஆனால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்ட முறையில் முன்னேறுவது முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புகளை அதிகரிக்க முயற்சிக்கவும். உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தவும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் வேண்டும்.
இது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் செலவிட வேண்டிய நேரம். இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் கவனம் தேவை. வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம். மன அழுத்தத்தை குறைக்க உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உங்களின் ஜாலியான இயல்பு மற்றவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும். முந்தைய முதலீட்டிலிருந்து வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு எதிர்நோக்கப்படுகிறது. உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சவுகரியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்வில் இருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும். உங்கள் பங்குதாரர் உங்களை பற்றி நன்றாக நினைக்கிறார். பலமுறை நீங்கள் அவர் மீது கோபப்படுகிறீர்கள். அவருடைய கோபத்தில் கோபப்படுவதை விட அவரது வார்த்தைகளை புரிந்துகொள்வது நல்லது. உங்கள் வேலையில் இன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இன்று தர்மகாரியமும் சமூக பணியும் அழைக்கும். நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டால் நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தை உருவாக்கலாம். ஒரு வெளிநபர் உங்கள் இருவருக்கும் நடுவில் சண்டை மூட்டிவிட முயற்சி செய்வார். ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். சரியான கவனிப்பு, பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, பணிப்பெண், மென்மையான பணிவான ஊக்கம். கன்னிராசி மக்களுக்கு மிகவும் பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதி மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான முக்கிய அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். அவர்களின் கர்மா தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்பார்த்த இலக்குகளை நோக்கி எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறது. மற்றவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படையில் உதவுங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் முழு ஆற்றலை காட்ட வேண்டாம். அவர்கள் இயல்பில் அடக்கமானவர்கள் என்றாலும் எந்த நிலையிலும் சட்டத்தின் மூலம் உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்களாகவும் வணிக சட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் நீதிபதிகளாகவும் தலைவர்களாகவும் ஆட்சியாளர்களாகவும் மாறலாம். ஜாதகத்தில் சூரியனுடன் புதன் வலுப்பெற்றால் அரசு துறைகளை வழிநடத்த தயாராக இருக்கிறார்கள். கன்னிராசியில் பெண்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியம் மற்றும் சரியான கவனிப்பு அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். கன்னி ராசியினருக்கு சூழ்நிலை அடிப்படையிலான முடிவுகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இவர்களைப் போல் தங்கள் குடும்பத்தை யாராலும் கவனிக்க முடியாது. அவர்களுடைய பிள்ளைகள் பக்தியுடன் இருப்பார்கள். பிறரையும் தங்களைப் போல் பரிபூரணமாக்குவதற்கு செய்ய வேண்டிய எந்த பணியையும் மேற்கோள் காட்டுவதற்காக இயல்பாக பேசும் பழமொழிகள். எதிர்பார்த்தபடி அனைத்தையும் பட்டியலிடலாம் அல்லது எழுதலாம் அல்லது ஒரு வழக்கமான செயலாக முடிக்கலாம். பெரும்பாலான கன்னி ராசியினருக்கு உயிர்வாழும் உடைகளை பொருத்தமாக இருங்கள். அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறந்த முறையில் தீர்க்க எந்த சமச்சீரற்ற அல்லது ஒற்றைப்படை சூழ்நிலைகளையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் அறிவுத்திறன் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு மற்றும் சரியான நேரத்தில் ஆதரவை இந்த நபர்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் வேறு வழியில் சிலர் சிக்கலில் முடிவடைய மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: காதலன் காதலி தூய வெள்ளி அணிய வேண்டும். அது காதல் உறவை மேம்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப பொறுப்புகள் கூடும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய வரும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உறவினர்கள் வருகையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அணுகுவது நல்லது. சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். மாலையில் நண்பர்களுடன் வெளியிடங்களுக்குச் சென்று வருவீர்கள். அலுவலகத்தில் அதிகரிக்கும் பணிகளின் காரணமாக சற்று சோர்வாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள்.
உங்கள் இயல்பான வசீகரத்தால் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள், மேலும் புதிய நட்புகளை உருவாக்க அல்லது பழைய உறவுகளை மேம்படுத்த உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் படைப்பாற்றல் இன்று உயர் மட்டத்தில் இருக்கும், இது உங்கள் கருத்துக்களை நல்ல முறையில் பகிர்ந்து கொள்ள உதவும். பணியிடத்தில் சக ஊழியர்களும் கூட்டாளிகளும் உங்கள் கருத்துக்களை பாராட்டுவார்கள். உங்கள் திட்டங்களில் கவனம் செலுத்தி அவற்றை நிறைவேற்றுவதற்கான நேரம் இது. சிறிது ஓய்வும் அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம். சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களைச் செய்யுங்கள். நீண்டகாலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும். நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் இருந்து நல்ல செய்தியுடன் இந்த நாள் தொடங்கும். திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும். உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று அவர் உங்கள் தேவதையாக மாறுவார். உங்கள் ஆளுமை மக்களிடமிருந்து சற்று வித்தியாசமானது மற்றும் நீங்கள் தனியாக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். இன்று நீங்கள் உங்களுக்காக நேரம் பெறுவீர்கள், ஆனால் எந்த அலுவலக பிரச்சனையும் உங்களை வேட்டையாடும். இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாகவும் இரு வழிகளிலும் ஏறக்குறைய ஒரே அளவு தடைகள் இருக்கும். நல்ல மற்றும் கெட்ட கலவையுடன் வாழ்க்கை செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கனிவானவர், சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், டெக் சுற்றி விளையாடுதல், அர்த்தமுள்ளதாக பேசுதல், குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பும் அக்கறையும் காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே உறுதியானது. மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஃபேன்சி தொடர்பான வணிகம் அதிக லாபத்தை தரும். கஷ்டங்களை சமாளிக்க நம்பிக்கையையும் பெற வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் இதயபூர்வமான மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். அதிக இலக்குகளை அடையவில்லை என்றால் அவர்கள் விருப்ப சக்தியின் உதவியுடன் எப்படியாவது சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான நபர்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையில் மேலே வர அவர்களுக்கு நிறைய உதவுகிறார்கள், மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையுள்ள நண்பன் நிஜமாகவே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு நன்றாக பொருந்துகிறது. மற்றவர்களுக்கு அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பல முறை சுமந்து செல்லுங்கள். ஆனால் கடின உழைப்பு மற்றும் நிரூபிக்கும் திறன் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை கொண்டுவருகிறது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல நேரங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு உந்துதல் திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் பகுதிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவையில்லாத பட்சத்தில் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. திரும்பும் போது உதவி செய்ய விரும்பும் மற்றவர்களை தேவையின் அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் எல்லா வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமம் மற்றும் நீலம், கற்கள் நீல சபையர், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: பகலில் உண்ணும் உணவில் உப்பு இல்லாமல் சாப்பிடுவதால் காதல் உறவு நன்றாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்ப பாரம் குறையும். யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும்.
மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துகொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்த நாள். இன்று உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், ஏனெனில் சில சூழ்நிலைகள் உங்களை தூண்டக்கூடும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் ஆழமும் புரிதலும் சரியான திசையில் செல்ல உதவும். வேலைத்துறையில் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இது உங்கள் இலக்குகளை எளிதாக அடைய உதவும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். செலவுகளை பொறுத்தவரை கொஞ்சம் தீவிரம் அவசியம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் உறவுகள் ஆழமாகும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சிறிது நேரம் செலவிட்டால் அது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும். ஒரு சிறிய பயணம் அல்லது சுற்றுலா உங்கள் மனநிலையை இலகுவாக்கும். யோகா மற்றும் தியானம் உங்கள் மன ஆரோக்கியத்தை வலுவாக வைத்திருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெஜந்தா. குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க உகந்த நாள். ஒயின் குடிப்பது உடல் நலனுக்கு விரோதி என்பதையும் உங்கள் செயல்திறனை அது குறைக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமான பிரிவைச் சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாராக இருப்பார்கள். ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் திட்டமிட்டால் சிறந்த நண்பர்களை அழையுங்கள். உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவார்கள். உங்கள் டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தையால் நீங்கள் அப்செட் ஆவீர்கள். உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று வீட்டிற்கு வெளியே வசிப்பவர்கள் தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் அல்லது ஒதுங்கிய இடத்தில் மாலையில் நேரம் செலவிட விரும்புவார்கள். உங்கள் துணையை நீங்கள் இன்று தவறாக நினைக்கக்கூடும், இதனால் நீங்கள் அப்செட்டாக இருப்பீர்கள். வீரம், தைரியம் மற்றும் தைரியம் உள்ளவர்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணிக்கவும் சாகசங்களை அனுபவிக்கவும் பிரபலமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற பகுதிகள். தானாக கிரகம் மாறுவதால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும், ஆனால் வேலை, வியாபாரத்திற்கான பயணத்தின் காரணமாக ஏற்படும் பிரிவினை சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்தில் வியாழன் நன்றாக இல்லை என்றால் சிலர் நாத்திகர்களாக மாறுவார்கள். நல்ல போராட்ட மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளை விட முன்னேறியிருப்பது அனைத்து மேம்பாடுகள் மற்றும் ஆதரவின் திறவுகோலாகும். சிலர் வரலாற்றை மாற்றி எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை தீர்த்துக்கொள்ளும் வாய்ப்புகள். சக்தி வாய்ந்த புதிய விதிமுறைகள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விருச்சக ராசி மக்களால் வரையறுக்கப்படலாம் மற்றும் எல்லாவற்றையும் மேல்நிலையில் பராமரிக்க உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக இயக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள். உந்துதல் எந்த திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களில் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மற்றும் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழி உடல்நல பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. நல்ல ஆரோக்கியம் 80 வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் வெல்வதற்காக எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டது. தருக்க மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதி பகுதிகள் நன்றாக உள்ளன மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அல்லது ஸ்பான்சர் செய்ய முடியும். சிலருக்கு தேசத்தை அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆளுவது சாத்தியம். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள் சபையர், முத்து மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: காதலருக்கு காதலிக்கு ஒரு ஜோடி வெள்ளை வாத்துகளை, பிளாஸ்டிக் போன்றவை கொடுத்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமைகள் நிலவும். மனசுமை குறையும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும்.
உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் கவனமாக இருக்கவும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நேர்மறை மற்றும் புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை அடையாளம் கண்டு அதை சரியான திசையில் செலுத்த உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்துங்கள், ஏனெனில் இது புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்களுடன் முன்னேற உதவும். வியாபாரத்தில் சக ஊழியர்களுடனான உறவுகள் மேலும் மேம்படும். இது உங்கள் வேலைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செலவிடும் நேரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பயணம் செய்ய விரும்பலாம். இது உங்களுக்கு மன புத்துணர்ச்சியை தரும். நேர்மறையான அணுகுமுறையுடன் மட்டுமே நீங்கள் சிரமங்களை எதிர்கொள்ள முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தின் அடிப்படையில் உங்களை கவனித்துக் கொள்ள மறக்காதீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அபரிமிதமான சக்தியாக இருப்பீர்கள், ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடையச் செய்யும். இந்த ராசிக்காரர் சிலர் இன்று நிலம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையிலும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை ஈழ்க்கும். ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்தகால கனவுகளில் திளைக்கப் போகிறீர்கள். புதிதாக எடுக்கும் வேலைகள் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவானதாக இருக்கும். ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். ராசிக்கு அதிபதி குரு என்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மையான குருவாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறந்த குணங்களில் சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீகத் தலைவர்கள், புகழ்பெற்ற அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக தங்களை தானாக வளர்த்துக்கொள்வார்கள். மேலும் ஆடம்பரமான பொருட்கள், எழுது பொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டிய பகுதிகள். இந்த ராசியின் கீழ் உள்ள சிலருக்கு அதிசயங்களைச் செய்வதற்கும் மற்றவர்களை அவ்வாறு செய்வதற்கும் இயற்கையான ஆற்றல்கள் இருக்கலாம். சுய அல்லது உள்வலிமை மற்றும் சுய உந்துதல் ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவு அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். முறையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தலாம் மற்றும் சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படலாம். இளம் வயதினரின் சிரமங்களை பிந்தைய கட்டத்தில் எளிதாக சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே எப்போதாவது உங்களுக்கு அதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் போது புதையலை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். உயர்மட்டத்தில் உள்ள எதிர்பார்ப்புகள் சிலருக்கு கடினமான சூழ்நிலைகளை சாதகமாக வெல்வதற்கான பரிந்துரைகளுடன் சிலரை கொண்டு வரலாம். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்காக எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். கண்டிப்பாக சீரான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். முறையான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கும். எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் தொடர்ந்து நகர்கிறார்கள். கூட்டாண்மை வணிகம் அல்லது வேலைக்கு சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறமையுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளுக்குள் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறுங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: பச்சை நிற நூலில் வளையப்பட்ட வெண்கல நாணயம் அணிவது தொழில்முறை வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம்.
மகர ராசி அன்பர்களே, மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் கூடும். அண்டை அயலரிடம் கவனமுடன் செயல்படல் நன்று. பண வரவுகள் சுமாராக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல் நலனில் கவனம் தேவை. உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும். சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில புதிய சவால்களை எதிர்கொள்ளலாம். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் வேலையுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் உணர்வுகளை ஆதரிப்பார்கள். எனவே எந்த வகையான குழப்பத்திலும் அவர்களிடம் ஆலோசனை கேட்க மறக்காதீர்கள். இன்று உங்கள் சமூக உறவுகள் வலுவடையும். மேலும் புதிய நட்புகள் உருவாக வாய்ப்புள்ளது. நிதி ரீதியாக எந்தவொரு பெரிய முதலீட்டையும் செய்வதற்கு முன் முழுமையான தகவல்களை பெறுங்கள். பொறுமையாக இருங்கள். எல்லாம் அதன் நேரத்தில் சரியாக இருக்கும். உங்கள் படைப்பாற்றல் இன்று புதிய உயரங்களை அடைய உதவும். ஒரு புதிய திட்டத்தில் பணியாற்ற இது சரியான நேரம். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தி நம்பிக்கையுடன் இருங்கள். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. குடிக்கும் போதும் சாப்பிடும்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். அக்கறையின்றி இருந்தால் நோயில் சிக்குவீர்கள். மற்றவர்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்புவீர்கள். சுய பரிதாபம் பேசி நேரத்தை செலவிடாதீர்கள். வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. புதிய திட்டங்களை அமல் செய்ய அற்புதமான நாள் இன்று. உங்கள் மாமியார் வீட்டினர் தரப்பிலிருந்து தீய செய்தி வரக்கூடும். இதன் காரணத்தால் உங்கள் மனம் வருத்தம் அடையும் மற்றும் நீங்கள் அதிக நேரம் சிந்திப்பதில் இழக்கக்கூடும். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய வித்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார். அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள் வாழ்வில் உச்சம் பெறுவார்கள். இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் பெரும்பாலும் இயல்பிலேயே பிரபலமாகி எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் ஆகியோர் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள். ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் நன்றாக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எப்பொழுதும் வேலை, வியாபாரம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கும். சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் அவதானித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களால் எளிதில் வாழும் சூழலை உருவாக்க முடிகிறது. பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசிகளுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் கட்டளையிடும் இயல்புடையவர்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு காரணமாக தெய்வீகத்தன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் பிரார்த்தனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க பல சந்தர்ப்பங்களில் மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அசாதாரண திறன்களை வளர்த்து எந்த துறையிலும் அதிசயமான சாதனைகளைச் செய்வார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகளும் வெகுமதிகளும் அடிக்கடி கதவை தட்டும். அவர்களில் பெரும்பாலோர் சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தானம் செய்யத் தயாராக இருக்கும் மகர ராசிக்காரர்களால் பல தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் நடத்தப்படுகின்றன. சுயமதிப்பீடு, தன்னம்பிக்கை, பரிபூரணம், துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறை மனப்பான்மை, பிறரை ஊக்கப்படுத்துதல், பொது சேவைகள் என்பன மிகச் சிறந்த குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் அவர்களை 90 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியினரை தவிர வேறு யாராலும் தாக்கம் செலுத்த முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன சக்தியையும் பாதிப்புக்கு முன் எதையும் தோற்கடிக்கும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெஸ்ஸோனைட்டுகள் மற்றும் முத்து, மற்றும் எண்கள் 6 மற்றும் 9.
பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளையும் பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சொந்த பந்தங்களால் நன்மை உண்டு. பொது ஜன தொடர்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். உணவு வகைகளால் அலர்ஜி ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்லவும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள். நீங்கள் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் அனுபவிப்பீர்கள். புதிய யோசனைகளை செயல்படுத்தவும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் இது உங்களுக்கு ஏற்ற நேரம். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல தருணங்களை செலவிட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவை வலுப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சிறிது உடல் உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு உங்கள் ஆற்றல் மட்டத்தை பராமரிக்க உதவும். வேலையில் புதிய சவால்கள் எழலாம், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் அவற்றைச் சமாளிக்க உங்களுக்கு உதவும். நிதி விஷயங்கள் வெளிப்படையானதாக இருக்கும். மேலும் நீங்கள் சில முதலீடுகளை கருத்தில் கொள்ளலாம், ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. நம்பிக்கையும் சக்தியும் இன்று அதிகமாக இருக்கும். நீங்கள் பணம் சேமிக்க உங்கள் வீட்டின் உறுப்பினர்கிடையே பேசுவது அவசியம். அவர்களின் ஆலோசனை உங்களின் அடிப்படை நிலை மாற்றத்தில் உதவியாக இருக்கும். உறவினர்கள் எதிர்பாராத பரிசுகள் கொண்டு வருவர், ஆனால் உங்களிடம் ஏதாவது உதவியை எதிர்பார்ப்பார்கள். இன்று உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வார். ஒரு அருமையான சர்ப்ரைஸை பிளான் செய்து அவர்களது நாளை இனிமையாக்குங்கள். நீங்கள் துறையில் நன்றாக உணரும் அந்த சிறந்த நாட்களில் இதுவும் ஒன்றாகும். இன்று உங்கள் சகூழியர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள், மேலும் உங்கள் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பார். வணிகர்களும் இன்று வியாபாரத்தில் லாபம் ஈட்ட முடியும். தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று உங்கள் துணை நல்ல மூடில் இருப்பார். எனவே அவருடன் இணைந்து உங்கள் திருமண வாழ்வின் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். வழிபாடு: இரக்கம், பூமிக்கு கீழே, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்குபடுத்துதல், கேட்கும் திறன் ஆகியவை நல்ல குணங்கள். கும்ப ராசியின் அவர்கள் சுதந்திரமான மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய மற்றும் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், பாகங்கள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிக உற்சாகமாகவும் மாறுகிறது. மற்றபடி சோகமாகி பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு அடைகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க சமநிலையை சரியாக பராமரிக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் பலர் எழுதுவது, நிகழ்வுகளை நடத்துவது, விழிப்புணர்வு பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகளை கொண்டுள்ளனர். 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பும் எச்சரிக்கையும் தேவை. பகையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். சூரியனும் புதனும் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் வெற்றி அடிக்கடி வரும். சரியான கவனம் மற்றும் முழு அர்ப்பணிப்பு இருந்தால் அவர்கள் பல பகுதிகளில் அற்புதம் செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த முடிவுகளை தரும் மற்றும் பறக்கும் வண்ணங்களை கொண்டு வர முடியும். மிகவும் நடைமுறை மற்றும் கூரிய கண்கூட பிறந்தவர்கள் நிறைய சமூக அழகை கொண்டுள்ளனர், ஆனால் உறவுகளை தாக்கி வளர்ப்பதற்கு உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடு அல்லது முடிவுகள் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான உடல்நல பரிசோதனை நிச்சயம் அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 ஆண்டுகள் வரை சேவை செய்ய வைக்கிறது.
மன அழுத்தமற்ற வாழ்க்கையை வாழ மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றவும். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனையின் கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: கடுகு எண்ணெயில் உங்கள் முகத்தை பார்ப்பது, அந்த எண்ணெயை பாலாடை செய்து பறவைகளில் வைப்பது பொருளாதார நிலைமையை மேம்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, மனசோர்வு நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. உற்சாகமான நாள். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. பாக்கித் தொகைக்காக வாடிக்கையாளருடன் சிறு சச்சரவு ஏற்படக்கூடும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்கள் உணர்திறன் மற்றும் பச்சாதாபம் இன்று குறிப்பாக கூர்மையாக இருக்கும். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்துகொண்டு உதவ முடியும். இது உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். வேலையில் உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் பகிர்ந்து கொள்ள இது ஒரு நல்ல நேரம். சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றுவது புதிய வெற்றிகளை அடைய உதவும். உங்கள் படைப்பு திறன்களும் எல்லா நேரத்திலும் உச்சத்தில் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் உறவுகளில் சிறிது ஆழத்தை கொண்டுவர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் காதலர் அல்லது துணையுடன் வெளிப்படையாக பேசி உங்கள் இதயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தொடர்பு உங்கள் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். உங்களை நிதானப்படுத்தவும் அமைதியான செயல்களில் பங்கேற்கவும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் வான நீலம். உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளின் பிற்பகுதியை உற்சாகமானதாகவும் பொழுதுபோக்கானதாகவும் ஆக்கிட ஏதாவது பிக்ஸ் பண்ணுங்கள். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும். இன்று ஆபீஸில் அனைவரும் உங்களிடம் இணக்கமாக அன்பாகவும் நடந்து கொள்வார்கள். இன்று நீங்கள் உங்கள் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம். இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு என்றுமே இந்த அளவுக்கு இனித்ததில்லை. அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் இயல்பு, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு இருந்தால் என்ன, அடுத்த அணுகுமுறை மற்றும் சிக்கலை தீர்க்கும் இயல்புடன் எதையும் கையாள்வது அனைவருக்கும் பாதையில் இருக்க உதவுகிறது. பொதுவாக வெளிப்புறத்தை விட உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தருவார்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். மார்க்கெட்டிங் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் தரமான டெலிவரியுடன் திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்க அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதில் புரிந்துகொள்கிறார்கள். இருப்பினும் சில சமயங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்கள் இருந்தால் அவர்கள் நோய் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவார்கள். அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில சமயங்களில் வேலை அல்லது வியாபாரத்தில் உயர் நிலைகளை அடைய நன்றாக செயல்படுகிறது. சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் இயல்பு யாரேனும் வெளியே வர உதவும் வரை தங்கள் வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராள மனப்பான்மை, இரக்கம் மற்றும் அக்கறை கொண்ட கூடுதல் குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை பெற உதவுகிறது.
மீனத்தில் பிறந்தவர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பு, உள்ளுணர்வு. கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வணிகம், நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகுகள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை முக்கிய துறைகளாகும். வாழ்க்கையில் பிரகாசிக்க. ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்தது வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: வேலைக்கு செல்வதற்கு முன் நல்ல தொழில் வாழ்க்கைக்கு குங்குமப்பூவை அடிப்படையாக கொண்ட உணவுப் பொருட்களை உண்ணுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும்.